கேள்வி என்னவென்றால், அதாவது நமது செல்வத்தை, பணத்தை இது போன்ற பள்ளிவாசல்களுக்கு, அதாவது கபர் இருக்கின்றது, கபருக்கு அருகிலே பள்ளிவாசல்கள் இருக்கின்றது, அல்லது ஒரு பள்ளிவாசலில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெற்று வருகின்றது, நம்மிடத்திலே அவர்கள் ஊர் சந்தான் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி வசூல் செய்கின்றார்கள். இதற்கு நாம் உதவி செய்யலாமா, ஊர் சந்தா கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டாங்க. சில வேளைகளில் அந்த ஊர் சந்தா எதற்காக பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், அதாவது அந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் மௌலூத் பாடல்களை பள்ளிவாசலில் அமர்ந்து பாடுவார்கள். இன்ன பிற பிதஅத்தான காரியங்களில் நடைபெறும் போது அந்த சந்தாவுனுடைய பணமும் அதற்காக பயன்படுத்தப்படும். இப்போ நாம் இதற்கு சந்தா கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைத்தார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, பொதுவாக குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட மக்கள், அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள், நம்ம மிக முக்கியமான அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹு தஆலா உதவிகளை பொறுத்த மட்டில் அடிப்படையாக ஒரு வரைவிலக்கணத்தை நீங்கள் மனதிலே பதிய வையுங்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல்லுதுவான். நன்மையான விஷயங்களிலும் இறையச்சத்தினுடைய விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்யுங்கள், பாவமான காரியத்தில் நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் பள்ளிவாசலுக்கு அருகிலே கபர் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் அல்லது இதுபோன்ற சந்தாக்கள் வசூலிக்கப்பட்டு மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை அவர்கள் செய்வார்கள் என்று உங்களுக்கு தெளிவாக தெரிந்தால், அது போன்ற ஜமாத்துகளுக்கு நாம் எந்த விதமான உதவியையும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. காரணம், நாம் செய்கின்ற நமது செலவுகள், நாம் கொடுக்கக்கூடிய நமது பணம், அது எதற்காக பயன்படுத்தப்படும்? மார்க்கத்தில் இல்லாத செய்திகளை சொல்வதற்கு, மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்தப்படும். அப்படி பயன்படுத்தப்படுமே ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் பித்அத்தை செய்கின்றார்களோ, பித்அத் செய்வது மட்டுமல்ல பித்அத் செய்பவர்களை ஆதரிக்கவும் செய்கின்றார்களோ, அதற்குரிய பாவம் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால ஒருபோதும் பித்அத்தையோ பித்அத்தை செய்யக்கூடியவர்களையோ நாம் ஆதரிக்க கூடாது என்ற ஒரு செய்தியை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விருப்பப்படுகின்றேன். சில நேரங்களில் அந்த சந்தாக்களை வழங்கவில்லை என்று சொன்னால் உங்களை விட்டு நாம் ஊர் விளக்கம் செய்து விடுவோம் இல்லையா, ஊர் விளக்கம் செய்து விடுவோம் என்றெல்லாம் என்ன செய்வாங்கன்னா மிரட்டுவாங்க. நான் சந்தா கொடுக்கலன்னா ஊர் விளக்கம் செய்வோம், இந்த மாதிரி மிரட்டுறது. அந்த சந்தாவுடைய பணம் பள்ளிவாசலுடைய இமாமுக்கு பயன்படுத்தப்படுகின்றது அல்லது பள்ளிவாசலுடைய மராமத்து வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்று, அதற்காக மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது என்று தெளிவாக தெரிந்தால் வழங்குவதில் குற்றமில்லை. ஆனால் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று நமக்கு தெளிவாக தெரிந்தால் அதற்கு உதவி செய்யாமல் என்ன செய்யணும், இருக்கணும். அவர்கள் ஊர் விளக்கம் செய்தாலும் சரியா? ஏன்னா நிறைய நாம் என்ன செய்கிறோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஊர்களில் இருக்கிறத பார்க்குறோம்.